இயக்குனர் அமீரனே, ரஞ்சித் அண்ணே, வெற்றிமாறனே 3 பேருக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். நீட் ஏன் வேணாம்னு நீங்க பேசுங்க, நீட் ஏன் வேணும் நான் பேசுறேன். சேலஞ்சுக்கு தயாருங்களா? ஏன் நீட்டுன்னு சொல்லி மக்கள் மத்தியில பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கீங்க? நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில இருந்தோ தனியார் பள்ளியில இருந்தோ தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் டாக்டர் ஆயிருக்காங்க, இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் டாக்டர் ஆயிருக்காங்க, விவாதிக்க தயாருங்களா? அதாவது நீட் கோச்சிங் சென்டர்ல போய் 50,000 1 லட்சம் கொடுக்கறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அதுக்கு முன்னாடி 1,50,00,000 கொடுத்து மேனேஜ்மெண்ட்ல 12th பாஸ் ஆகிட்டு பணம் வச்சிருக்க சீட்டு வாங்கிட்டு அது இல்லாம 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கட்டி ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் நீட்ல பாஸ் ஆகி மெரிட் இருந்தா போதும், மார்க்ஸ் இருந்தா போதும், எல்லாருமே இன்னைக்கு டாக்டர் ஆகலாங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஏன் அதை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு? நீங்க உண்மையாவே மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? தமிழ்நாடு அரசே எல்லா ஊர்லயும் நீட் கோச்சிங் சென்டரை நடத்தி மாணவர்களை தயார்படுத்தணும்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீட் வேணான்னு சொல்றீங்க. நீட் வேணான்னு சொல்றதன் மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பணக்காரன் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும்னு இருந்த சூழ்நிலையை மீண்டும் கொண்டு வரக்கு முயற்சி செய்றீங்க. நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல மாணவர் நாளேன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு படிச்சுட்டு எவ்வளவோ பேர் வேலை இல்லாம இருக்காங்களே, அது எதனாலன்னு சொல்லிட்டுங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, கார்பரேட்ல வைக்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ண முடியல, இது எதுவுமே கிளியர் பண்ண முடியாம ஏகப்பட்ட பேர் இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற முறையினால இந்த எபிலிட்டி, இந்த ஆப்டிடியூட கிளியர் பண்ணக்கூடிய லாஜிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது எதுவுமே மாணவர்களுக்கு இல்லாம மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுற முறைக்கு நீங்க தள்ளிட்டீங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்கில்ஸ் நேச்சுரலா இருக்கவங்க எல்லாம் இதை கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த திறன் எதையுமே வளர விடாம மனப்பாடம் பண்ணி நம்ம மாணவர்களை தயார்படுத்தினால இவங்கனால இந்த எக்ஸாம்ஸ் எதையுமே கிளியர் பண்ண முடியாத நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசுவோமா? ஏங்க, தமிழ்நாடு சிலபஸ் வீக்கா இருக்குன்னு சொன்னா அதை தரம் உயர்த்தணும்னு சொல்லணும். மாணவர்களால அதை கிளியர் பண்ண முடியலன்னு சொன்னா ஏன் அதை பண்ண முடியல அப்படிங்கறதுக்கான சொல்யூஷன் என்னங்கறத நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, பணக்காரங்க மட்டுமே டாக்டர் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையை மாத்தி இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல எல்லாருமே டாக்டர் ஆகலாம். இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளவோ அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவராக இருக்காங்க. அதை பத்தி உங்களால ஏன் பேச முடியல? உங்களோட அரசியல் சுய லாபத்துக்காக மக்களையும் மாணவர்களையும் நீட் எக்ஸாமையும் வச்சு பகடக்காயா விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீட் எக்ஸாம்ல சாதிச்சவனை போய் கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்ட்ரெஸ் ஆயிரம், சூசைடு ஆள் மனசுக்குள்ள நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சாலே அவன் உயிரை விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் புகுத்துறீங்க. சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இந்த சிந்தனையை புகுத்துறீங்க. மாணவர்களை உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி அதை கிளியர் பண்ண வைக்கிறதுக்கான எந்த செயல் திட்டமும் உங்கள்ட்ட இல்ல. முழுக்க இதை வச்சு அரசியல் பண்றீங்க. நேரடி சேலஞ்ச் பண்றேன், நான் உங்க 3 பேர்த்தையும் சேலஞ்ச் பண்றேன். தயாரா விவாதத்துக்கு? இடத்த நீங்க சொல்லுங்க, நான் வரேன்.